ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதுமே விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு வருது. இந்த வாரமும் தொடர்ச்சியாக விடைத்தாள்கள் திருத்தப்பட இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 12th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷன் அப்டேட், பாஸ் ஃபெயில் சென்டம் மார்க்ஸுடைய ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய பல டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸை என்கரேஜ் பண்ணும்போது ஒரு சந்தோஷமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக. ஸோ கடந்த ஆண்டுகளை விட இங்கிலீஷ்லேயுமே இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பாஸ் தான் வருது. கொஷின்ஸ் வந்து 1 மார்க்ஸில் கொஞ்சம் புக்கின்னு கேட்டால் கூட இருந்தாலும் ஓனாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் இருக்கிறதுனால ஃபெயிலியர்ஸ் வந்து குறைவு. அப்படியுமே யார் ஃபெயிலியர்ஸ் ஆகிறாங்கண்டா அப்படி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எழுதாமல் ஜஸ்ட் ஒரு 3-4 பக்கம் மட்டும் எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஃபெயிலியர்ஸ் வந்து ஆகிறாங்க. ஸோ நிறையா பாஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய நலன் கருதி அந்த மாணவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண் தான் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளவு ஆன்சர்ஸ் எழுதியிருக்கீங்களோ, கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் ஆன்சருக்கு பேஸ் பண்ணி எவ்வளோ ஆன்சர்ஸ் எழுதியிருக்கீங்களோ கண்டிப்பாக அதற்கு வந்து மதிப்பெண் குறையவே குறையாது. டீச்சர்ஸுடைய ஹேப்பி அப்டேட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் மோஸ்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்டில் வந்து சென்டம் வந்து போட மாட்டாங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு சில மாணவிகள் வந்து சூப்பராக எழுதியிருந்தால் அந்த மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டம் கிடைக்கும். லாஸ்ட் இயரில் வந்து அனைத்து பாடங்களுக்குமே நந்தினி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் எழுதியிருந்தாங்க 600 அவுட் ஆஃப் 600. ஸோ அதேமாதிரி உங்களுடைய பேப்பர் பர்சன்ட் சூப்பராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் சென்டம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது டாப் மோஸ்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 88 வரைக்கும் எடுத்திருக்காங்க. 88 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எடுத்திருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து கண்டிப்பாக அங்கங்கே ஒரு சில இப்போ ஒரு 12 ஸ்கிரிப்ட் ஒரு செஷனில் வந்து திருத்துவாங்க. இப்போ ஒரு 6 நாள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருத்திருக்காங்க அப்படின்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு 10 பேப்பர் கிட்ட ஃபெயிலியர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 6 நாள் டோட்டல் வேல்யூஷனில் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து 10 ஃபெயில் கிட்ட வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது யார் அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப மினிமமாக ஒரு 20 1 மார்க்ஸ் இருக்குன்னா அந்த 20 1 மார்க்ஸை மட்டும் எழுதி ஒரு சில வினாக்களை மட்டும் எழுதியிருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபெயில். மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாசஸுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வட்டம் வந்து +2 மாணவர்களுக்கு வந்து கடந்த ஆண்டை விட ரிசல்ட்ஸ் வந்து அதிகரிக்கணும். மிக முக்கியமாக ஏன்னா பல கல்லூரிகள் வந்து அவங்க சேரணும், அது கட் ஆஃப் வேணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வரணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.